சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள சதுர்வேதமங்கலத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆத்மநாயகி அம்பாள் உடனுறை ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற 600 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த கோயில் திருக்கயிலை பரம்பரை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் பிரான்மலை 5 கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானதாகும். இந்த ஆண்டு மாசிமக பெருந்திருவிழா கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஒவ்வொரு நாளும் இரவு மயில் வாகனம், கேடகம், நந்தி வாகனம், பூத வாகனம், யானை வாகனம், ரிஷப வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா வந்தார். அதனைத் தொடர்ந்து 5ஆம் நாள் திருவிழாவான இன்று திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை திருக்கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ ஆத்மநாயகி தனியாகவும் ஸ்ரீ பிரியாவுடை உடனான ருத்ரகோடீஸ்வரர் தனியாகவும் எழுந்தருளினர். அங்கிருந்து புறப்பட்டு கோவில் முன்புள்ள விநாயகர் சன்னதியில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் ஊர்வலமாக புறப்பட்டு திருக்கோவிலில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார்கள். அங்கு யாக வேள்விகள் நிறைவு பெற்று பக்தர்கள் முன்னிலையில் முதலில் அன்னை ஸ்ரீ ஆத்மநாயகிக்கும் பின்னர் அன்னை பிரியாவிடைக்கும் மாங்கல்ய தாரணம் வேத விற்பனர்களால் அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சோடச ஆராதனைகள் செய்யப்பட்டு அதன் பின் சர்வ ஆரத்தி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு இறைபக்தி பெற்று பரவசத்துடன் திருக்கல்யாணத்தை கண்டு ரசித்தனர். இதன் தொடர்ச்சியாக மார்ச் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை திருத்தேரோட்டமும், மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை தீர்த்தவாரி மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறும் உலக பிரசித்தி பெற்ற அரளிப்பாறை மஞ்சுவிரட்டும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அருளாளால் எதான் வரேன்.